ஹாய், வெல்கம் பேக் டு அவர் ஸ்டேக். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோலிங் ஷட்டரை பத்தி பார்க்க போறோம். என்ன அந்த ரோலிங் ஷட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிச்சன் ரோலிங் ஷட்டர். அதாவது கிச்சன் ரோலிங் ஷட்டரை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். கிச்சன் ரோலிங் ஷட்டர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிச்சன் ஒர்க்கிங் ஏரியால நம்ம வந்து ஒரு பாக்ஸ் இருக்கு, 4x2 ஒரு பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸ்ல வந்து ஓப்பன் ஷட்டர் போட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓப்பன் ஷட்டர் போட்டா ஒரு இடைஞ்சலா இருக்கும். ஏன்னா அந்த ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் பண்ணக்கூடிய ஏரியால ஏதாவது பொருள் இருந்தா நமக்கு ஒரு இடைஞ்சலா இருக்கும். சரி, நம்ம ஸ்லைடிங் விண்டோ போகலாம் இல்ல ஸ்லைடிங் ஷட்டர் போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்லைடிங் பண்ணும்போது 1/2 ஸ்பேஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரெண்டையுமே நெக்லெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ரோலிங் ஷட்டருக்கு வரோம். இந்த ரோலிங் ஷட்டர் என்ன ஆகும்னா, கீழே இருந்து மேல வந்து நம்ம ஷட்டரை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு மாதிரி பாய் மாதிரி சுருண்டு மேல தங்கிக்கும். அப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்பேஸ் எல்லாமே ரொம்பவே மீதியா வரும். இந்த ரோலிங் ஷட்டர் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ரோலிங் ஷட்டர் வந்து உங்களுக்கு 2 மெட்டீரியல்ல வருது. அலுமினியத்துல வருது, பிவிசில வருது. பிவிசில தான் நார்மலா கிடைக்குது. அலுமினியம் வந்து ரேரு. அது ஒரு 19,000 அந்த மாதிரி மெட்டீரியல் மட்டுமே 19,000ல வருது. அது போக இதோட கலர்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒயிட்டு, மில்கி ஒயிட்டு, ஐவரி, பிளாக்கு, சில்வர் கிரே. சில்வர் கிரே வந்து ஒரு ரிச் லுக்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் வருது. உங்களுக்கு பார்க்கணும்னா ஒரு ராயல் ஃபினிஷ் கிடைக்கணும், இல்லை ஒரு மாடலர் கிச்சன் லுக்கு கிடைக்கணும்னா நீங்க இதுக்கு போகலாம். இதோட வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு மொத்தமே ஒரு 6 கிலோ இருக்கும். இதை நம்ம வந்து நாகர்கோயில்ல இருந்து வாங்கி ஓபன் பண்ணி பார்த்தோம். ஸோ அந்த ஓபன் பண்ணி பார்க்கும்போது இதுல வந்து ஒரு 4 பார்ட் இருக்குதுங்க. இதை ஓபன் பண்ணும்போது இந்த ஷட்டர் பார்ட் ஒன்று, இந்த ஷட்டரை வந்து நீங்க ஒரு பாய் மாதிரி சுட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹெட் பார்ட். இந்த ஹெட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொசிஷன் இருக்கும். நான் உங்களுக்கு இமேஜ் இருக்குன்னா காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி இது இருக்கும். இதுல வந்து இந்த எண்டு வரை வந்து 4 ஸ்டீல் கம்பி இருக்குங்க, அந்த பாய் வந்து சுருண்டு ரோல் ஆகுறதுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு க்ளோசர் இருக்கு. இந்த க்ளோசர் ஒர்த்தான ஒண்ணுதான். அந்த க்ளோசர் வந்து கீழே இருக்கிறத வந்து ஆட்டோமேட்டிக்கா மேல இழுத்துக்கும். நம்ம கீழே இழுத்தோம்னா அதுக்கு ஏத்தாப்புல பேலன்ஸ் பண்ணி மேல இழுத்துக்கும். அதுக்காக யூஸ் பண்றது என்ன பண்றாங்கன்னா, அந்த க்ளோசர்ல இருந்து ஒரு த்ரெட், அதாவது என்ன பண்றாங்கன்னா ஒரு இந்த ஷூலேஸ் மாதிரி ஒரு கயிறு இருக்கு, அதுதான் இது பண்றாங்க. அது எவ்வளவு லைஃப் வரும்னு நமக்கு தெரியல. ஸோ அதுதான் யூஸ் பண்றாங்க. அதை நம்ம அது பிஞ்சுனா கூட நம்ம மாத்திக்கலாம், நம்மளே மாத்திக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்றாங்க. வந்து நம்ம எதுக்காக இதோட யூஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா கிச்சன்ல வந்து மிக்சி, கிரைண்டர் பிளஸ் பாத்தீங்கன்னா மைக்ரோ ஓவன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை வந்து நம்ம இதுக்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரோலிங் ஷட்டர் பாக்ஸ்க்குள்ள இந்த மிக்சி, கிரைண்டர், மைக்ரோ ஓவன் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். சுவிட்ச் போர்டு கூட இன்சைடே நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒர்க்கிங் ஏரியால இருக்கு ஆனா டிஸ்டர்பன்ஸ் இல்லை அப்படிங்கும்போது இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். அண்ட் இதோட அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா, லுக் வந்து ராயலா இருக்குங்க. இன்னொன்னு வந்து இந்த ஸ்டோரேஜ் எல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த ஸ்மூத்தா இருக்கும். பிளஸ் வந்து மேல நமக்கு ஸ்டோர் ஆகுறதுனால, எது மேல வந்து இந்த ஷட்டர் ஸ்டோர் ஆகுறதுனால உங்களுக்கு வந்து அந்த டோரோட ஸ்பேஸ், அன்இவன் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படாதுங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ மினிமமே இது பாத்தீங்கன்னா ஃபிட் பண்றதுக்கு ஒரு 15,000 ஆயிரும். மினிமம் நம்ம ஃபிட்டிங் எல்லாத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா மினிமம் 15,000 ஆயிரும். நீங்க 15ல இருந்து ஒரு 25 அந்த ரேஞ்சுக்குள்ள வரும். டிபெண்டிங் ஆன் பிராண்டு, அதோட செட்டிங்ஸ், ஷெல்ஃப் சைஸ், செல்ஃப் கவுண்ட் இதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு ரேட் மாறும். அதனால இது வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகம் தாங்க. 15-20 இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பிளாஸ்டிக் வந்து ரொம்பவே தின்னா இருக்கு. இதனால என்னன்னா, நீங்க ஒரு கரண்டியோ ஏதோ வச்சு ஓங்கி அடிச்சா கூட டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொல்லணும்னா இந்த பிளாஸ்டிக் டோர் மாதிரி இருக்கு, நம்ம வீட்டுல எல்லாம் போடுவோம்ல பிவிசி டோர், அந்த மாதிரி இருக்கு. ஸோ பிளாஸ்டிக் சொல்ல அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இன்னொன்னு அந்த ரோப். இந்த ரோப் பாத்தீங்கன்னா ஷூலைஸ் மாதிரி தான் இருக்கு. ஏதாவது பிளேடோ இந்த கரண்டியோ ஏதாவது பட்டாலும் கூட அது வந்து பெய்கிற தன்மையில தான் இருக்கு. இன்னொன்னு, மேல வந்து ஹெட் பார்ட்டுமே பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க சைடு அண்ட் சைடு. ஸோ அதையுமே கொஞ்சம் ஹெவியா கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இதுதான் டிஸ்அட்வான்டேஜஸ். ஓவராலா பாத்தீங்கன்னா இதை வாங்குறதுக்கு நீங்க ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கிடலாம். பட் உங்களுக்கு இன்னும் அழகா இருக்கணும், மாடுலர் கிச்சன் லுக் வரணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இட். அண்ட் ஃபைனலா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.